மனதெல்லாம் பதிக்க வைக்கும். காவல் நீடா காளியம்மா. எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் மாரியம்மன் கோவில்கள் இருக்கும், எல்லாரும் போயிருப்பீங்க. ஆனால் இந்த மாரியம்மன் யார், எப்படி வந்தாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அந்த கோயிலுடைய வரலாறை போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக பெரிதான ஒரு வரலாறு இருக்காது. மாரியம்மன் கோயில் இருக்கிறது இருக்கும், ஆனால் வந்து ஒரு பெரிய இது இருக்காது. என்ன காரணம்? அப்போ இந்த அம்மன் எங்கேருந்து வந்தாங்க? ஆரம்ப காலத்திலிருந்து, ஆதி காலம் முதல் எங்கே பார்த்தாலும் சிவன் வழிபாடு. ஆதிசங்கரர் வரும் வரை எங்கே பார்த்தாலும் சிவன் வழிபாடு நிறையா இருந்தது. காளியாக வணங்கினாங்க. ஆனால் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு லிங்க வடிவம், சின்ன ஒரு கலை இருந்தால் கூட லிங்கமாக நினச்சி பாவிச்சு வணங்க ஆரம்பித்தாங்க. எல்லா இடத்துலையும் சிவலிங்கங்களே இருந்தது. அதனால் அம்மனுக்கு ஒரு பெரிய வருத்தம், என்ன எல்லா இடத்துலையும் சிவன் இருக்காங்க, உள்ளே இருக்கிற சக்தி நம்மளை பார்ப்பதில்லையே, நம்மளை மக்கள் பெரிதாக கவனிப்பதில்லையேன்னு சொல்லி வருத்தம் தெரிவித்தாங்க. அதனால் ஆதிசங்கரர் வந்ததுக்கு பின்னாடி எங்கெல்லாம் லிங்கம் இருந்ததோ அதையெல்லாம் மாறி அம்மனாக பாவித்து வணங்க ஆரம்பித்தார்கள். சரிங்களா? எந்த ஒரு மாரியம்மன் கோவில் வேணாலும் பாருங்கள், உள்ள ஒரு லிங்க வடிவம் இருக்கும். சுயம்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சுயம்பு மாரியம்மன், வேப்பிலை மாரியம்மன், அதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. இருந்தாலும் எந்த மாரியம்மன் கோவில் பார்த்தாலும் முன்னாடி ஒரு சின்ன ஒரு சுயம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சுயம்பு லிங்க வடிவத்தை மாற்றி அம்மனாக வணங்கியதால் மாரி அம்மன், அந்த லிங்கம் மாறி அம்மனாக மாறியதால் அதற்கு பேர் மாரியம்மன். அதற்கு பின்னாடி அந்த சுயம்புக்கு பின்னாடி ஒரு விக்கிரகத்தை செய்து வைத்து அம்மனாக வழிபட ஆரம்பித்தார்கள். இதுதான் மாரியம்மன் வந்த வரலாறு. சரிங்களா? உண்மையான உருமாறி, அதாவது வந்து அந்த லிங்கம் உருமாறி அம்மனாக பாவிக்கப்பட்டதால் அதுக்கு பேர் மாரியம்மன். எந்த ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு போனாலும் சிவனையும் மறக்கக்கூடாது. சரிங்களா? மூலம் சிவன் தான். அப்போ வந்து அங்கே எந்த ஒரு சிவனை வணங்கினாலும் அம்மனை மறக்காமல் வணங்க வேண்டும். எந்த ஒரு அம்மனை வணங்கினாலும் சிவனை மறக்காமல் வணங்க வேண்டும். சிவன் வேறு, சக்தி வேறு இல்லை, இருவரும் ஒன்று தான். அதை நிரூபிக்கும் விதமாக தான் அர்த்தநாரீஸ்வர கோலம். அதனால் வந்து ரெண்டு பேரையும் பிரித்து வணங்கக்கூடாது. இருவரும் சேர்ந்தது தான் ஒரு அதீத சக்தி, ஒரு வல்லமையை கொடுக்கும். ஒரு தாய் தந்தையை சேர்ந்து தான் வணங்கணும்னு எப்படி நம்ம நினைக்கிறோமோ, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்காங்களோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு இரண்டு ஊமைகள் வச்சு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வானம் பூமி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி, மழை காற்று இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி எப்பயுமே சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் வல்லமை. அப்போது தான் அவர்களுக்கு ஒரு அப்பாவை மட்டும் நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிட்டு அம்மாவை தாழ்ச்சியாக நினச்சிங்கன்னா, இல்லை அம்மாவை மட்டும் ரொம்ப பாராட்டிட்டு அப்பாவை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு வீட்டில்? அதுதான் உலகத்துக்கே தாய் தந்தையான